அன்பான தமிழ்நாடு மக்களே, தமிழ்நாட்டில் அன்றாடம் காலை 6 மணி முதலாகவே தயார் நிலையில் வந்து தங்கள் அதிகாரிகளிடம் பணிந்து வணங்கி பயந்து பயந்து சுயமரியாதையை இழந்து தங்கள் வாழ்வாதாரத்தை கடத்தும் நமது தெருக்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் துப்புரவு தொழிலாளர்கள் பணி நியமனம் சட்டநிலை தற்போதைய நடைமுறை எதிர்கால தீர்வு அவர்கள் வாழ்வாதாரம் பற்றி தெரியுமா? சட்டம் என்ன சொல்கிறது? வாருங்கள் சட்டம் அறிவோம். துப்புரவு தொழிலாளர்களின் பணி. நேச்சர் ஆஃப் ஒர்க். தமிழ்நாட்டில் துப்புரவு தொழிலாளர்கள் மேற்கொள்ளும் பணிகள்: வீதி சுத்தம், குப்பை சேகரிப்பு மற்றும் மேலாண்மை, வடிகால், கழிவுநீர் சுத்தம், அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள் சுத்தம், நகர்ப்புற சுகாதாரம் பாதுகாத்தல். இவை அத்தியாவசிய பொது சேவை எசென்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் ஆகும். பணி நியமனம்: அரசு பணியாளர்களா, டெண்டர் தொழிலாளர்களா, அரசு நேரடி பணியாளர்கள்? முன்பு பல துப்புரவு தொழிலாளர்கள் மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி மூலம் நேரடி அரசு பணியாளர்களாக நியமிக்கப்பட்டனர். இவர்களுக்கு நிரந்தர பணி ஓய்வூதியம், மருத்துவ வசதி, பணி பாதுகாப்பு. ஆனால் இப்பொழுது டெண்டர் ஒப்பந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள். தற்போதைய நிலையில் பெரும்பாலான துப்புரவு பணிகள் தனியார் நிறுவனங்களுக்கு டெண்டர் முறையில் ஒப்படைக்கப்படுகின்றன. இதன் மூலம் தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக மாற்றப்படுகிறார்கள். அரசு நேரடி ஊழியர் அந்தஸ்து இல்லை. குறைந்த ஊதியம், வேலை பாதுகாப்பு இல்லை, சமூக பாதுகாப்பு குறைவு. நடைமுறையில் வேலை அரசுக்காகத்தான், ஆனால் நியமனம் தனியார் நிறுவனங்கள் மூலம். சட்ட ரீதியான நிலை லீகல் பொசிஷன். முக்கிய சட்டங்கள்: ஒப்பந்த தொழிலாளர் ஒழுங்குமுறை ஒழிப்பு சட்டம் 1970, குறைந்தபட்ச ஊதியச் சட்டம், சமூக பாதுகாப்பு சட்டங்கள், உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள், சம வேலை சம ஊதியம். அன்பான தமிழ்நாடு மக்களுக்கு துப்புரவு தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாகம் 2 தொடரும். நமது அடுத்த பதிவில் தவறாமல் தொடரவும்.